அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சிலருக்கு நல்ல திறமைகள் இருந்தும் அந்த திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் சரியாக கிடைக்காம இருப்பாங்க. இல்லை வாய்ப்புகள் கிடைச்சாலும் அவங்களுடைய திறமைகள் வெளிப்படுத்துறதுல அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான தெய்வங்கள் வழிபடலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஜோதிட ரீதியாக பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய லக்னாதிபதி ஏதாவது ஒரு தீய கிரகத்தோட சேர்ந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அவங்களுக்கு கேது தசை நடந்துட்டு இருந்தாலும் அவங்களால அவங்களுடைய திறமைகள் வெளிக்காட்டுறதுல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருப்பாங்க. உங்களுக்கு என்ன தசை நடந்துட்டு இருக்கோ அந்த தசையை நடத்தக்கூடிய அந்த கிரகம் உங்களுக்கு சாதகமாக நடத்துதா இல்லை பாதகமாக நடத்துதா அப்படின்றத உங்கள் லோக்கலில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஜோதிடர்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா அவர் சொல்வார். அந்த தசை நடத்துகிற கிரகம் உங்களுக்கு பாதகமான பலன்களை கொடுத்துட்டு இருந்ததுன்னா உங்களுடைய திறமைகள் வெளிக்காட்டுறதுல உங்களுக்கு சிக்கல்கள் நீடிச்சிட்டு இருக்கும். உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் 12ல் இருந்தது அப்படின்னாலும் உங்களுக்கு உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டுறதுல பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கலாம். உங்களுடைய ஜாதகத்தில் கால சர்ப்ப தோஷம் இருந்தது அப்படின்னாலும் உங்களுடைய திறமைகள் வெளிக்காட்டுறதுல உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் சனி தான் உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய கிரகமாக இருந்து சனியினுடைய பலனால தான் நீங்கள் முன்னேறணும் அப்படின்னு இருந்ததுன்னா அப்பவும் உங்களுடைய திறமைகள் வெளிக்காட்டுறதுல காலதாமதங்கள் ஆயிட்டு இருக்கலாம். சரி, இதெல்லாம் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது ஜாதகத்துக்கான அமைப்புகள். இந்த மாதிரி திறமைகள் வெளிப்படுத்த முடியாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு என்ன மாதிரியான பரிகார முயற்சிகள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய லக்னாதிபதி எதுவோ அந்த கிரகத்தினுடைய வழிபாடுகள் மேற்கொள்ளலாம். அதை பலப்படுத்துறதுக்கு தேவையான முயற்சிகள் செய்யலாம். அந்த கிரகத்துக்குன்னு ஒரு கலர் இருக்கும். ஒவ்வொரு லக்னாதிபதிக்கும் ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. அந்த கலர் என்ன கலரோ அந்த கலருடைய ப்ராடக்ட் நம்முடைய தினசரி வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். உதாரணமாக செவ்வாய் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதுக்கான கலர் ரெட். ஸோ ரெட் கலர் ப்ராடக்ட்ஸ் அதிகமாக நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் யூஸ் பண்ணிக்கலாம். இது மூட நம்பிக்கை மாதிரி தெரிஞ்சாலும் அதை யூஸ் பண்ணும்போது சில மாற்றங்கள் ஏற்படுறது அனுபவ ரீதியாக உணர முடியுது. ஸோ உங்களுக்கு தசா நடத்தக்கூடிய அந்த கிரகம் உங்களுக்கு பாதகமான பலன்கள் கொடுத்துச்சு அப்படின்னா அந்த தசா முடிகிற வரைக்குமே உங்களுக்கு உங்களுடைய திறமை வெளிக்காட்ட முடியாத அளவுக்கான பிரச்சனைகள் கொடுத்துட்ருக்கும். ஸோ அந்த தசா கிரகத்துக்கு என்ன பரிகாரமோ அந்த பரிகார முயற்சிகள் நீங்கள் ஈடுபடலாம். வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வழிபடலாம், அப்புறம் ஹனுமான் வழிபடலாம். உக்கிரமாக இருக்கக்கூடிய பெண் தெய்வங்கள் இல்லைன்னா ஆண் தெய்வங்கள் இதை வழிபடலாம். உக்கிரமாக இருக்கக்கூடிய பெண் தெய்வங்கள் அப்படின்னா நிறைய இந்த காளி, பிரத்யங்கரா அந்த மாதிரியான தெய்வங்கள். உக்கிரமாக இருக்கக்கூடிய ஆண் தெய்வங்கள் அப்படின்னா இந்த சாஸ்தா, ஐயனார் அந்த மாதிரி இருக்காங்களா, அந்த மாதிரி தெய்வங்களை வழிபடலாம். என்ன அப்படின்னா இந்த தெய்வங்கள் உங்களுடைய நம்பிக்கை, தைரியம் இது குறையாம பார்த்துக்கும். உளவியல் ரீதியாக பார்க்கும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் பிற்பகுதியில் சாதிச்சவங்கன்னு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்கள யாராவது ஒருத்தரை நீங்கள் ரோல் மாடலாக எடுத்து உங்களுடைய முயற்சிகளில் ஈடுபடலாம். அதிகமாக இந்த வயசானவங்க கிட்ட பேசி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நம்பிக்கை, வாழ்க்கை மீதான அந்த பிடிப்பு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி உங்களோட சின்ன வயசுல யாரெல்லாம் சாதிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் உங்க மனசு கொண்டு போய் உங்க மனசை குழப்பிக்காதீங்க. ஜஸ்ட் அவங்கள அப்படியே இக்னோர் பண்ணிட்டே இருங்க. இதெல்லாம் திறமை இருந்தும் வெளிக்காட்ட முடியாம தவிக்கிற மக்களுக்கான சில ஐடியாக்கள். தேவைப்படுறவங்க இதுல ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணி பாருங்க. நன்றி.